ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டாக் டு மீ அபவுட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்தஷா விக்ரமசின்ஹா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இதோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆத்தர் இன்ட்ரோவில் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, விக்ரமசின்ஹா அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்பெல்லிங் VIKRM SHMHA அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து கூகுளில் நிறைய வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் நான் கொடுத்துருக்குற ஸ்பெல்லிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆத்தர் வந்து 1941 இருந்து 1978 வரை இது வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் போயட். இவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் சிங்ஹாலா அப்படிங்கிற லாங்குவேஜில் வந்து எழுதுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம போயட் பற்றி வந்து பார்த்துடலாம். இந்த போம் வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த கலர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, பெயிண்டிங்க்கு வந்து கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்களோட மோஸ்ட் பாப்புலரான ஒர்க்ஸ், அது போக ஸ்கல்ப்சர்ஸ்க்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணது, லீடிங் ஃபிகர், ஒரு மாடர்ன் ஆர்ட்டில் வந்து லீடிங் ஃபிகர் எல்லாம் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணாங்க, அவங்களோட யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது, அவங்க காலனைசேஷன் பண்ணது எல்லாமே பெயிண்டிங் மூலியமாக வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஆத்தர் வந்து இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் மேண்டைஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து யாருன்னா லீடர் ஆஃப் ஆர்டிஸ்டிக் மூமெண்ட். என்ன ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவி ஸ்டைல் அப்படிங்கிறது FAUVE ஃபேவி ஸ்டைல். இந்த மூமெண்ட் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வேன் கவ் அண்ட் கௌஹென் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து நம்மளோட போமில் வந்து நம்ம ஆத்தர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கௌஹக் அண்ட் கௌஹென் அண்ட் கௌஹக் அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த மூமெண்ட்டில் உள்ள ஏர்லி எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்டைலோட ஏர்லி எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போக வந்து ஒரு கிரிட்டிக் லூயிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபேவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வைல்டு பீஸ்ட் மாதிரி. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஸ்டைலில் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் பெயிண்டிங் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேவ்ஸ் எல்லாமே ஒரு வைல்டு பீஸ்ட் மாதிரி, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மேட்டிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த போமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் பிட்வீன் மென் அண்ட் விமென் பற்றி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, மென்னுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குமா, என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து தான் வந்து விமனை விட கொஞ்சம் பவரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மென் வந்து விமனை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த போமில் வந்து பார்த்துடலாம். போம் வந்து ஒரு சின்ன போம் தான், 3 ஸ்டான்ஸாக இருக்குது அண்ட் லைன் பை லைன் சம்மரி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் டாக் டு மீ அபவுட் மேட்டைஸ். அதை வந்து நம்ம மேட்டைஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம். மேட்டைஸை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, டோன்ட் டாக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி டோன்ட் டாக் மீ அபவுட் கௌஹின், அவங்கள பற்றியும் பேசாதீங்க. மேட்டைஸ் கௌஹினை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஆர் ஈவன் இயர்லெஸ் பெயிண்டர் வேன் கௌஹோ. இயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இயர்லெஸ் பெயிண்டர் அப்படின்னா ஒரு குவைட் டிஸ்டர்பிங்கான டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் மேட்டைஸ் கௌஹென் அண்ட் வேன் கவ் இவங்க யாரை பற்றியுமே வந்து பேசாதீங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் த விமன் ரிக்ளைனிங் ஆன் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிக்ளைனிங் அப்படின்னா சாஞ்சிருக்கிறது. ஒரு விமன் வந்து ஒரு பிளட் ஷேடில் வந்து சாஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். இது வந்து யார் வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம மேண்டைஸோட ஒரு ஆர்ட். இது ஒரு விமன் வந்து ரிக்ளைன் ஆகி பிளட் ஷேடில் வந்து சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிக்சர் மூலியமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்டான்ஸா மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, விமனை வந்து அவங்க எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே க்ரூஷியலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து
நம்ம தெரிஞ்சுக்கலாம். த அபாரிஜினல் ஷாட் பை த கிரேட் ஒயிட் ஹண்டர் மேண்டைஸ். இது ஒயிட் ஹண்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா ஆஃப்ரிக்காவில் வந்து வேட்டையாடுவாங்க இல்லையா, அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட் பண்ணுறவங்க, ரொம்பவே ஒரு காலனைஸ் பண்ணுறவங்க. ஒயிட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு எப்படின்னா அனிமல்ஸ் ஹண்டிங் பண்ணுறவங்கள ஒரு நேட்டிவான வெஸ்டர்ன் பீப்புள்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து காலனைஸ் பண்ணுவாங்க இல்லையா. எந்தெந்த கண்ட்ரி தான் மெயினாக ஆஃப்ரிக்காவில் வந்து அனிமல் ஹண்ட் பண்ணுறவங்க, காலனைஸ் பண்ணுறவங்கள வந்து ஒயிட் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அபாரிஜினல்ஸை வந்து ஷாட் பண்ணுறாங்களாம். அந்த கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன் வித் 2 நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னா நம்ம நோஸ் இருக்கு இல்லையா, நோஸில் வந்து 2 ஹோல் இருக்குல்ல, அதுதான் வந்து நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். க்ரூசிஃபைட் பை தி அபாரிஜினல் க்ரூசிஃபைட் பை கௌஹின். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, க்ரூசிஃபை அப்படின்னா சிலுவையில் வந்து அரைஞ்சிருப்பாங்க இல்லையா, கிராஸில் வந்து அரைஞ்சிருக்கிறத வந்து க்ரூசிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த க்ரூசிஃபை பண்ணதை வந்து பெயிண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு எல்லோ ஷேடிங் வந்து இருக்கும். எல்லோ கலரை வந்து எதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த இதில் வந்து கலர் ஆஃப் யூசேஜ், ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லோ கலர் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிக்காக ஃபீவரிஷை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அபாரிஜினல்ஸை வந்து க்ரூசிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சைஃபிள் ஸ்ப்ரெடர் கௌஹின், திஸ் சைஃபிள் ஸ்ப்ரெடர், கௌஹின் வந்து எந்த அளவுக்கு அப்படி அவங்க கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிறத, அதாவது கௌஹின் வந்து கொடுமை பண்ணல. கௌஹினோட ஒர்க் பெயிண்டிங்கில் வந்து ஜீசஸ்க்கு பின்னாடி அந்த க்ரூசிஃபை பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து எல்லோ கலர் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்டான விட் கலர் பேலட்டை வந்து இதில் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அபாரிஜினல்ஸை வந்து வெஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து காலனைஸ் பண்ணவங்க வந்து கொடுமை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சைஃபிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்மிட்டட் த்ரூ பிளாசென்டா மூலியமாக வந்து இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசென்டா மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால இவங்க வந்து எப்படிலாம் எக்ஸ்பாயிலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. செக்ஷுவலியும் வந்து அந்த விமென்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஹராஸ் பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பிளாசென்டா மூலியமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும், அப்படிப்பட்ட ஒரு டிசீஸ். அதனால் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவலியும் வந்து அவங்கள வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். டோன்ட் டாக் டு மீ அபவுட் மேட்டர்ஸ், மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனை வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. அப்புறம் த யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் 1900, நம்ம பார்த்தது தான் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து 1900 வந்து த ஃபேவ் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து வந்திருக்கு. அதை பற்றியும் பேசாது. அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டூடியோவில் வந்து எந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் த நியூட் விமன் ரிக்ளைன் ஃபார் எவர் ஆன் த ஷீட் ஆஃப் பிளட். ஒரு விமன் வந்து நியூடாக வந்து ரிக்ளைன்னா சாயறதுன்னு அர்த்தம். ஒரு ஷீட் ஆஃப் பிளட்டில் வந்து சாஞ்சிருக்கிற மாதிரியான இதெல்லாம் ஒரு பிக்சரைஸ் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம பொயட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக் விமன், அதாவது எந்த அளவுக்கு வந்து அவங்கள கொடுமை பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் விமன் வந்து ஒரு ப்ளீடான சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஷீட்டில் வந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், ஐ மீன் சாஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பிஹேவியர் அந்த அளவுக்கு வந்து அந்த காலனைசரோட பிஹேவியர்ஸ் வந்து நேட்டிவாக இருந்து தான், அந்த நேட்டிவ்ஸை நோக்கி வந்து ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க, கொடூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் அந்த பெயிண்டிங்கான ஸ்டூடியோ இருக்கு இல்லையா, அதாவது அந்த வாலில் தான் அப்படி வரைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கான இமேஜை வந்து சொல்லுது. அந்த காலனைசேஷனோட எஃபெக்ட், அந்த நேட்டிவ் பீப்புள் மேலே அவங்க காலனைஸ் பண்ண எஃபெக்டிவை வந்து அது காட்டுது. ஒரு மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் டு மீ இன்ஸ்டெட் ஆஃப் கல்ச்சர் ஜென்ரலி. இந்த இது லைனில் இருந்து வந்து நம்ம ஆத்தர் வந்து அவரோட நேட்டிவ், அதாவது ஸ்ரீலங்கனோட பெருமை, அந்த கல்ச்சரை பற்றிலாம் என்கிட்ட வந்து பேசுங்க. ஸ்ரீலங்கனை பற்றி பேசுகிறாங்க, ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஓன் கண்ட்ரியான ஸ்ரீலங்காவோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாம் வந்து அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹவு த மர்டரர்ஸ் வர் சஸ்டெயின் பை த பியூட்டி ராப்ட் ஆஃப் சிவேஜர். அந்த பியூட்டி ஆஃப் மர்டர், அந்த பியூட்டியெல்லாம் வந்து எப்படி ராப் பண்ணாங்க அந்த மர்டரர்ஸ். இதில் வந்து மர்டரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து
கொலைகாரங்கள வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. மர்டரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூட்டி ராபரர் ஆஃப் சீவேஜ். அந்த பீப்பிள் ஆஃப் நேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சொல்லுவாங்க. அந்த நேட்டிவ் கல்ச்சரு, ட்ரெடிஷ்னல் நேச்சர் ஆஃப் பியூட்டி எல்லாத்தையுமே வந்து ராப் பண்ணதை வந்து சொல்லுவாங்க. அதாவது அன்சிவிலைஸ்டான பீப்புள்ஸ், நேட்டிவான சீவேஜஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. மர்டரர்ஸ் அப்படிங்கிறது இதை யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, த பொயட் நாட் ஒன்லி கன்சிடர் அபவுட் கில்லிங்கை மட்டும் மர்டரிங் இல்லை, டெஸ்ட்ராயிங் ஆஃப் கல்ச்சருமே மர்டர் தான். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மர்டரர்ஸ் அப்படின்னா கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நாட்டோட பியூட்டி, ட்ரெடிஷன், கல்ச்சர் எல்லாத்தையுமே இல்லாமல் ஆக்குறதுமே வந்து ஒரு மர்டருக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லேஜஸ் த பெயிண்டர்ஸ் கேம். அந்த வில்லேஜஸே வந்து பெயிண்டர்ஸ்லாம் வந்தாங்கனாலுமே, அண்ட் தென் மட் ஹட் அப்படின்னா மண்ணாலான குடிசை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆர் ஒயிட் வாஷ்டு மட் ஹட் அப்படின்னா அவங்களோட குடிசை எல்லாமே ஒரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க, வெள்ளை கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேர் ஸ்பிளாட்டட் வித் கன் ஃபயர். ஸ்பிளாட்டர் அப்படின்னா தெறிக்க விடுறதுன்னு அப்படின்னு அர்த்தம். அந்த கன் ஷாட்டால் வந்து அந்த இது எல்லாமே இடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இடித்து தள்ளுறாங்க, கன் ஃபயர் பண்ணி அது எல்லாமே ஒரு தரமட்டமாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலனைசர்ஸ் வந்து பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்டர்ஸாக வந்து இதில் வந்து அவங்க பெயிண்டர்ஸ், வில்லேஜ் த பெயிண்டர்ஸ் கேம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ரீலங்காவில் வந்து பெயிண்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அந்த காலனைசர் தான் வந்து சொல்கிறாங்க. வில்லேஜ்னால் ஸ்ரீலங்காவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் பெயிண்டர்ஸ் வந்து காலனைசராக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வில்லேஜ்குள்ளே வந்து அவங்க சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீலங்கனை வந்து எப்படி அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க, அண்ட் அது எதுவுமே இல்லாமல் எப்படி ஆக்குறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லி வந்து முடிக்கிறாங்க. அட் லாஸ்ட் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைஸ் பண்ணது மூலியமாக வந்து என்னென்ன கொடுமை பண்ணாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள காலனைசர் வந்து மற்ற எல்லாவங்களையும் எப்படி டாமினேட் பண்ணாங்க, அது போக மர்டரர்ஸ் மட்டுமே கொலை பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட கல்ச்சர் எல்லாத்தையுமே அழிக்கிறவங்கள வந்து மர்டரர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்தெந்த கலர்ஸை எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லோ கலர் வந்து எதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக் அண்ட் ஃபீவரிஷை வந்து மென்ஷன் பண்ணுது, அண்ட் ஒயிட் கலர் வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட அந்த போமோட சம்மரி முடிது. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வேறு ஏதாவது நாவல் போமுக்கு சம்மரி வேணும்னாலும் அதையும் கேளுங்க.